தமிழ்ல எனக்கு எந்த ஹீரோ யாரா இருந்தாலும் எனக்கு தலைவர் தான் நான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்லுவேன். ஒன்லி ஹிம். பட் வாயை விட்டு ஜொல்ல விட்டது அது சல்மான். ஹலோ தான் சொன்னாங்க. 35 மினிட்ஸ் நீங்க பேசிருக்கீங்க. அந்த தெரியாத ஹிந்தில அவர் சொல்றாரு அந்த சைட் கால் இட்ஸ் ஓகே யூ கேன் டாக் இன் இங்கிலீஷ். நோ நை ஐ வாக் ஹிந்தி டாக் ஹிந்தி மீட் சல்மான் ஒன்லி ஹிந்தி. காஃபி இல்லனா எனக்கு கக்கா வராது. அழாதானே இப்படி அணைச்சாரா அவ்வளவுதான். அவர் டிஷர்ட்ல பாவங்க கட்டி புடிச்ச மூக்கு சளி எல்லாம் அவர் டிஷர்ட் மேல நானே தொடச்சிட்டேன். டோன்ட் லீவ் மீ டூ. அப்படியெல்லாம் நீ தப்பா நினைச்சுக்காத. நீ அழுதா நீ ப்ரோமோ, நான் உனக்கு தலை அமுக்குனா நானும் ப்ரோமோல வரேன். அதுக்கு அடுத்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வந்து ஓப்பன் அப் ஆச்சு? எனக்கு ஆக்சுவலா அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு ஹிந்தி ஷோ தான் கேட்டாங்க, லாக் இன் ஷோ. பட் நான் ஆடிஷனே அட்டென்ட் பண்ணல. ஏன்னா ஒர்க்னா போயிட்டு வரலாம். சீரியல்லாம் சொல்ல முடியாதுல 3 years 2 years அப்படின்னா இப்போ டோட்டலா அங்கேயே இருக்கிற மாதிரி. ஐயோ எனக்கு என் சென்னை ரொம்ப பிடிக்கும். Lot of women feel நான் ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? பெர்மிஷன் கேக்குறது ஃபெமினிசம்ல வராது. Feminism actually that's not feminism at all. Feminism is it's not like அவன் விட மாட்டாங்களா, நான் கேட்டா விட்டுருவான். பட் நான் போனதே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம போலனா தான் அவங்க கேட்க மாட்டாங்க. நானும் போட்டேன். மாஸ்டர் பிளான். யா. வணக்கம். ஹாய் டார்லிங். வணக்கம். ஸ்ருத்திகாவோட லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு மேஜிக்கலா நடந்த ஒரு மொமெண்ட்ல வந்து பிக் பாஸ். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல தமிழ் பிக் பாஸ்ல பார்க்கலாம். அது ஒரு ஏன்னா நீங்க சிடபிள்யூசி பண்ணப்ப நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா ஸ்ருத்திகாவை எடுத்த மொத்த பேரையும் பிக் பாஸ்ல கூட்டிட்டு வந்து முடிச்சு போங்க முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட் ஆகிருமோன்றத நிறைய பேர் சோஷியல் மீடியால மீமாவும் சொல்லியிருந்தாங்க. பட் எதுவுமே யாருமே எதிர்பார்க்காம ஒரு பாலிவுட்ல அங்க ஒரு என்ட்ரி. இது எப்படி? இது எனக்கு ஆக்சுவலா பிக் பாஸ் ஓட கேண்டிடேட்டா நானுன்னு எனக்கு வந்து ஐ தாட் ஐ அம் நாட் அ பிக் பாஸ் கேண்டிடேட் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் என்ன பாக்குறவங்க எல்லாமே ஒரு பிக் பாஸ் கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. 96 நாளுங்க, 96 டேஸ் கரெக்ட். ஸோ எனக்கு என்னன்னா பிக் பாஸ் நான் போடுறதுக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா நான் அர்ஜுன் அண்ட் ஆரவை விட்டு என் லைஃப்லயே நான் வெளியே ஸ்டே பண்ணதே இல்லை. இப்போ 14 years ஆயிடுச்சு கல்யாணம். ஓகே, நான் ஐ காட் மேரிட் வெரி ஏர்லி. 22 yearsல கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே, 24ல ஆரவ் பிறந்துட்டான். எல்லாம் ஃபாஸ்ட் 22ல கல்யாணம், 23ல பிரெக்னன்ட், 24ல டெலிவரி. நைஸ், ஃபினிஷ்ட் ஓவர். ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து ஃபேமிலியை விட்டு போனதே இல்லை. அம்மா வீட்டில் கூட ஸ்டே பண்ணதே இல்லை. 14 years அர்ஜுனை விட்டு ஃப்ரெண்ட்ஸோட கூட ட்ரிப் போனதே கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் ஐ வாண்ட் ஹிம் டு பி. அவன் இருந்தா கலகலன்னு இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் லைக் அவன் விட மாட்டான்ல, நான் கேட்டா விட்டுருவான். பட் நான் போனதே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம போலனா தான் அவங்க கேட்க மாட்டாங்க. நானும் போட்டேன். மாஸ்டர் பிளான். யா, எங்க அப்பா மூளை கொஞ்சம் 87 கேடிகள் வந்து நிறைய பேர் படுகேடிகளா இருப்பீங்க போல இருக்கு. ஓகே, ஸோ போனதே இல்லைனால ஸோ ஐ தாட் பிக் பாஸ் இஸ் நெவர் இன் மை சார்ட். வீடை விட்டு போக மாட்டேன். அண்ட் அந்த மாதிரி சுத்தமா தனியா ஸ்டே பண்ணாதவங்கலாம் பிக் பாஸ் இஸ் வெரி டபுள் டஃப். அவங்களுக்கு கொஞ்சம் தனியா இருந்து ஒரு 10 days 15 days புரியுது. ஆமா, எதுவுமே பண்ணாதவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். பட் எனக்கு சல்மான் சார்னா அப்ப ஒன்லி ரீசன் சல்மான் கான். எஸ், தலைவர் எப்படி எனக்கு தலைவர் எப்படின்னா தமிழ்ல எனக்கு எந்த ஹீரோ யாரா இருந்தாலும் எனக்கு தலைவர் தான் நான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்லுவேன். ஒன்லி ஹிம். அவர் எப்படின்னா சைட் எல்லாம் இல்ல, அவர் வந்து ஒரு யூ காண்ட் ரெஸ்பெக்ட். இப்ப வந்து நம்ம வி லுக் அப் டு சம்ஒன்ல தலைவான்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் வாயை விட்டு ஜொல்லு விட்டது அது சல்மான். 18 சீசன்ல ஸ்ருத்திகா அளவிற்கு சல்மான் கானை ரசித்து அணுவாக கொண்டாடியது யாருமே இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு 5.5 years நான் இருக்கும்போது 5.5 வயசு இருக்கும்போது அவரோட ஹமாப் கிங் கொண்டு வந்தது. அந்த வயசுல இருந்து ஐ லைக் ஹிம். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஹிந்தி படங்க அந்த 5.5ல நமக்கு லவ்னா என்னன்னு கூட தெரியாது. கரெக்டா? அப்போ வந்து அவரை பார்த்ததுதான்.
அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தீச்சி இதுல பூ அப்படி அடிப்பாரு பாருங்க. என்ன அவரை ஏன் எனக்கு பிடிக்கும்னா அந்த ரொம்ப எப்படி சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு ரவுடிஸ் மாதிரி இருந்தா பிடிக்கும், மேட்சுவா இருந்தா பிடிக்கும். அந்த ரொம்ப நல்ல பசங்க பிடிக்காது, ரகடாவே ரகடா. அவர் கொஞ்சம் நிறைய ரகட் மூவிஸ் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லைஃப்லயே அவரை பார்க்க முடியாதுன்னு ஐ டிசைடட் இந்த ஜென்மம்ல. ஏன்னா இங்க நான் வந்து ஏதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் அவார்ட் ஷோ சம்திங், பட் ஹிந்தில நோ சான்ஸ்ல நம்ம அங்க ஒரு கொலாப் ஆட் கூட பண்ணது. ஸோ பார்க்க அப்ப நான் அர்ஜுன் சொன்னேன் சிடபிள்யூசி வந்து எனக்கு கொடுத்த ஒரு லைஃப், அந்த மக்கள் கொடுத்த ஒரு லவ், ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ளே. ஓகே நெக்ஸ்ட் இதை பண்ணலாம், யூஆர் கேப்பபிள்னு அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ண வச்சாங்க. அப்போ நான் சொன்னேன் அர்ஜுன் வை நாட் ஹிந்தி பிக் பாஸ். நீ தான் பிக் பாஸ் தான் போக மாட்டேன், வீட்டை விட்டுலாம் நான் போனது இல்லப்பா, ஹஸ்பண்டாச்சு போக மாட்டேப்பா அப்படின்லாம் சொன்னேன். அம்மா வீட்டுக்கு கூட போனதில்ல. ஒன்ஸ் இன் லைஃப் டைம்டா, அதுவும் அங்க ஹிந்தில 18 years ஆஃப் பிக் பாஸ். அடுத்து அவர் திருப்பியும் அடுத்த வருஷம் அதுக்கு மேல வருஷம் பண்ணுவாரா இல்ல மாத்தி we don't know, இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாரா. I'll just go. நான் ஒண்ணுமே இல்லடா அஜு, ஒரு 50 நாள் நான் அவருக்கு ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி யார் இந்த பொண்ணு வந்தா போனா அப்படிங்கிற மாதிரி 50 நாள் நான் இருந்தேன். டார்கெட் அவ்வளவுதான் போட்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ அர்ஜுன் வந்து நான் ஓகே யோசிக்கலாம் அப்படின்னா நான் வந்து அவன் பெர்மிஷன் கேட்பேன். அண்ட் இட்ஸ் நாட் ராங் பிகாஸ் லாட் ஆஃப் விமன் ஃபீல் நான் ஏன் பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்கறது ஃபெமினிசம்ல வராது. ஃபெமினிசம் ஆக்சுவலி தட்ஸ் நாட் ஃபெமினிசம் அட் ஆல். ஃபெமினிசம் இஸ் you're talented you're talented in many fields. Like for example, if he can be the CEO, if I'm talented, why can't I be the CEO? If he studies, if I am talented, why can't I study? That is feminism. Yeah, of course. If he earns, why can't I also earn? That's feminism. தவிர நான் பெர்மிஷன் கேட்க மாட்டேன், that's not feminism. Okay, அப்போ அவன் என்ன ஏதோ கேட்காம செஞ்சா நான் விடுவேனா? அப்ப எங்க போச்சு? அப்போ மேனிசமா? ஓகே, ட்ரிப் படத்துக்கு போறதுனால கேட்டுட்டு தானே சொல்லிட்டு தானே போறாங்க. அவன் கேட்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா நீங்களும் கேட்கறதுல தப்பே கிடையாது. ஓகே, அண்ட் அர்ஜுன் எப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒன்று ட்ரபிள் ஆகி இப்போ அவன் நோ சொல்லிட்டான், நான் அப்செட்டா இருக்கேன்னா ஜென்யூனா நான் ஓகே ஆகிற வரையும் அவனும் அப்செட்டா இருப்பான். ஏன்னா இந்த மாதிரி கலகலகலன்னு நான் பேச மாட்டேன், சேடா இருப்பேன். அவனுக்கு அந்த வைப் இரிட்டேட்டிங், ஏன்னா அவனுக்கும் அந்த மாதிரி கலகலன்னு இருந்தா பிடிக்கும். வீடு அவனுக்கு இந்த மாதிரி சேடா இருந்தா பிடிக்காது. சோ அவன் முடிய பிடிச்சுனே இருப்பான். இதுதான் அவனோட சென்ஸ் ஆஃப் என்னது சைன் ஆஃப் ஆங்கர். ஒரு 1 week அப்படியே இருந்தான். அப்புறம் சொன்னா சரி ட்ரை பண்ணு கிடைக்குதான்னு பாக்கலாம், அவ்வளவுதானே அப்படின்னு ஓகே இறங்கி ட்ரை பண்ணேன். அது பெரிய ப்ராசஸ்ல இங்க இருந்து நம்ம யாருங்கிற ப்ரொஃபைல்ல இருந்து அனுப்பி தெரியப்படுத்தி தெரியலங்க. இங்க வந்து எங்க தாத்தாவை தெரியும், அப்படியெல்லாம் அங்க எங்க தாத்தாவே தெரியல யாருக்குமே, அவரையே தெரியல. நான் ஒரு 965 மூவிஸ் பண்ணிருக்காரு. ஓகே, அப்ப என்னால எந்த மூளைக்கு ஓகே யாருன்னே தெரியல. அண்ட் அங்க பிக் பாஸ்ல போடுற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் செலிபிரிட்டிஸ். அங்க கலர்ஸ் சேனல் இஸ் வெரி ஃபேமஸ். இப்ப எப்படி நம்ம ஊர்ல விஜய் டிவி அந்த மாதிரி, சன் டிவி அந்த மாதிரி அவங்க ஊர்ல கலர்ஸ். எஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் ஃபேஸஸ் தான். இல்லாட்டி ரொம்ப ஃபேமஸான யூடியூப் ரொம்ப பயங்கர ஃபேமஸ், புரியுது, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ். எஸ் எஸ், அந்த மாதிரி புரியுது. அப்ப எப்படி நம்மள எடுத்துப்பாங்கன்னு ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எண்டமால் ஆஃபீஸ் கால் பண்ணேன். ஓகே, என் நம்பர் வாங்கி எண்டமால் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணும்போது அவங்க ஹலோன்னு தான் சொன்னாங்க. நமக்கு ஹிந்தி சரளமா வராது. என்னோட ஹிந்தி இஸ் வெரி ஃபன்னி, அவங்களுக்கு தெரியும், புரியுது. தமிழ் பேசுற மாதிரி வராது, பட் ஹிந்தி படிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஹலோன்னு தான் சொன்னாங்க. 35 minutes நீங்க பேசிருக்கீங்க அந்த தெரியாத ஹிந்தில. அவர் சொல்றாரு அந்த சைட் கால் இருந்து, it's okay, you can talk in English. Nahi nahi, I walk Hindi, talk Hindi, meet Salman only Hindi. Non stop Hindi. அப்புறம் அவர் 35 minutes பேசுறதை கேட்டு இதே அதுக்கப்புறமா அவர் எப்படி சான்ஸ் கொடுக்காம இருந்திருப்பாரு. அவர் விழுந்து சிரிக்கிறாரு. உன்னைத்தான் செல்லம் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு, தூக்குங்கடா இந்த செல்லத்தை தமிழ்நாட்டுல இருந்து. அவர் சொன்னாரு. எனக்கு இந்த எனக்கும் மேம்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் தெரியல, இந்த லேடிஸ்க்கும். இங்க கூட எனக்கு பிரேக் கொடுத்தது ரவுஃபா மேம். அங்க கூட அவங்க சொன்னாங்க சேனல் ஹெட் வந்து
மேம் தான் நீங்க யூ கம் அண்ட் மீட் ஹர், ஷீ ஷுட் டிசைட். மீட்டிங் நாங்க ஆர்கனைஸ் பண்றோம், whenever big boss meeting happens we let you know. நாங்க ஓகே ஓகே இது பொருண்டா நமக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன். காலே வரல. பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போதுன்னு எனக்கு நியூஸ்லாம் வருது, இவங்க 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 கண்டெஸ்டன்ஸ் அப்படின்னு. காலே வரல. அப்புறம் நானே கால் பண்ணேன். நான் சொன்னேன், do you remember me? How can we forget you? Don't speak for another 30 minutes. மறக்க முடியுமா? I said, you said meeting. No, they said no. இதுக்காகலாம் நீங்க பாம்பே வராதீங்க, because we don't have auditions. We don't do auditions for Big Boss. பட் நீங்க பாம்பே வந்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்க ஆபீஸ் வந்து மேம பாருங்க. அவ்வளவுதானே. I have meeting in Bombay. நான் வரேன். வேலை இருக்குங்க நாளைக்கே இருக்கு. ஒரு வேலையில சும்மா போய் மீட் பண்ணிட்டீங்க. மீட் பண்ணேன். எல்லாரோடையும் மீட்டிங் was 15 minutes 20 minutes. Okay, நான் 7 I so remember every episode. 7:30 I went PM. Meeting office room உள்ள. There were 8 people. Okay ஆமா 8 people sitting. மேம் வந்து சென்டரா உட்கார்ந்தாங்க. நான் போனேன் 9:30. என்ன துரத்திட்டாங்கம்மா, இதுக்கு மேல நீ நீ இதுக்கு எல்லா மீட்டிங்கும் 15 minutes, நீ இதுக்கு மேல பேசினா டைரக்டா பேக் டோர் திறந்துரும், பிக் பாஸ் வீட்டுள்ளே நீ போயிடுவேன். பிகாஸ் அந்த ஆஃபீஸ் வந்து இன்சைட் பிக் பாஸ் செட். ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்துல கால், இந்த டேட் கம் ஆஃப் டு மும்பை அப்படி இப்படின்னு. செம்ம எக்ஸைட்டடா இருந்தேன். என் கோலே 50 days தான், 97 days. அதாவது அடுத்த வாரம் ஃபினாலே இந்த வாரம் வெளியே வந்தேன். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் பொண்ணு வந்து ஒரு டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிறது பயங்கர. எங்க மிஸ் ஆச்சு? எது எனக்கு நான் பார்த்தேன், எனக்கு லாங்குவேஜே தெரியல. என்னோட பிரதர் வந்து அவரு நல்லா ஹிந்தி நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ அவர்கிட்ட இந்த முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எதுக்கு அழுதீங்க, ஒரு பெரிய இந்த லக்ஸூரியை விட்டு கொடுக்க மாட்டேன்றதுக்கு இந்த இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ரொம்ப அழுதிங்க ஞாபகம் இருக்கா? அதுக்கு எனக்கு புரியல அது என்னன்னு. இப்போ அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்டு ஏன் அழுதாங்கன்றப்ப சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். நான் அப்படி பார்த்தேன். இல்லடா காஃபி காஃபி இல்லனா எனக்கு கக்கா வராது. இதத்தான் அங்க வரைக்கும் சொன்னீங்களே. நான் சொல்றேன், இன்டைரக்டா சொல்றேன். ஏன்னா சல்மான் சார் பார்த்தா இமேஜ் என்ன வருது, நான் ஒரு சைட் வச்சிருக்கேன், கக்கா வரலன்னு சொல்லக்கூடாதுல. have some issues, I need coffee. நெக்ஸ்ட் டே மூணாவது நாள் பார்த்தா வரல. I'm constipating, can I have coffee please சொல்லி நான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அது நான் சொன்னது வந்து சரி போட மாட்டாங்கன்னு நினைச்சா அதை ப்ரோமோ போட்டிருக்காங்க. ப்ரோமோவே அதான் 4 நாள். அப்பதான் தமிழ்ல வந்து ஸ்ருத்திகா போனதே தெரிய வந்தது. அந்த டைம்ல தான் அதிகப்படியான மீம்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி ஆகி சல்மான் கான்ட்ட பயங்கரமா வந்து பிரைட்டா எக்ஸைட் ஆனீங்கல்ல. அது நீங்க டீசென்ட்டா சொல்றீங்களா? என்னால அந்த சீன் பார்க்க முடியல. என்ன சொல்லு நான் அத பார்க்கறதே இல்ல. ஏன்னா அது என்ன அறியாம வந்து அத கண்ட்ரோலே பண்ண முடியல. சோ அப்ப ஸ்ருதிகா போயிட்டாங்க, செம்ம ஃபன் இருக்குதுங்கிறது இருந்தது. எப்ப அந்த காஃபி மேட்டர்ல வந்து பெரிய பூம் ஆச்சு, ஓகே ஏதோ பிரளயத்தை கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதான் நான் கேட்டது எங்க மிஸ் ஆச்சு 97ல இதானது. சோ ஆக்சுவலா நான் வந்து 50 daysல என்ன பண்ணிட்டேன், அங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது எனக்கு வந்து. I didn't know that certain people are like the biggest faces of colors, like எப்படின்னா they have done leadless serials. and அங்கெல்லாம் சீரியல்ஸ் வேற இல்ல. ஷாருக் கான் அவரெல்லாம் நடிச்சுதானே அவங்க வந்து மூவி போனாங்க. சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அவரும் இங்க நடிச்சுதான். சோ அங்க சீரியல்ஸ் ஆர் வெரி பிக். பார்த்தா எனக்கு வந்து அங்க போற பிக் ஃபேஸஸ் ஆஃப் சீரியல் நான் ஹிந்தி சீரியல் பார்த்ததே இல்லையே. அவங்களோட ஃபுல் சண்டை எடுத்தோன்னே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இதை தொடாத அதை நான் தொடவேன், என்ன பண்ணுவேன் நானும் அன்டச்சபிளா நான் தொடவேன், இந்த என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு போய் அப்படியெல்லாம் தான் ஜாலியா இருந்தது. பட்டு ஒரு 50th day வந்து என்னால முடியல, ஹோம் சிக் பயங்கரமாயிட்டேன். அங்க பசங்க பொண்ணுங்களா பெட் ஷேர் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஐ கேன் டூ எனிதிங் பட் ஐ கான்ட் ஷேர் மை பெட் வித் அ கை. ஐம் கொஞ்சம் லேட் பேக் இன் மை தாட்ஸ். அதனால கிவ் மீ அ கேர்ள் டு ஸ்லீப் வித். ஸோ அண்ட் ஐ கான்ட் ஸ்லீப் அலோன். பயம் அது வேற பேய் பயம். அது உள்ள காடு உள்ள இருக்கு, அந்த ஃபிலிம் சிட்டியே காடு மாதிரி. ஆமா அப்படின்னு பிளஸ் ஹோம் சிக் எவ்ரிடே பாத்ரூமுக்கு போய் கவுண்ட் பண்ணுவேன். எத்தனை நாள்ல நீ வந்து 15 weeks யோசிக்காத, 1 week, இன்னும் 2 weeks, இன்னொரு அப்படி போ, மந்த்லி போ, எவிக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட பெட் ஷேர் பண்ணால, அந்த பொண்ணோட சண்டை போட்டா. அவளும் இவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அப்ப நான் சும்மா உட்கார்ந்து ஓட்டிங் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க
கெஸ்ட் வராங்க, அவங்க முன்னாடி ஏதாவது சொல்லணும்ல, அதனால சொல்றீங்கன்னு நினைச்சேன். எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி இந்த பொண்ணுக்காக சீட்ஸ் எல்லாம் பார்த்து நான் தான் சொன்னேன்ல, நான் உங்களை அப்ரோச் பண்ணி வெயிட் பண்ணேங்க. அது உண்மை நான் சொன்னதா இல்லையா? ஐயோ ப்ராமிஸ் எனக்கு தெரியும். ஓகே ஸோ அவங்களோட சண்டை போட்டோன்னே சடன்லி ஐ ஃபெல்ட் நான் ஐம் அ வெரி எமோஷனலி டிபெண்டன்ட் பர்சன். தோ ஃபினான்ஷியலி ஐ ஏர்ன், ஐ எம் இண்டிபெண்டன்ட். நான் கூட எமோஷனலி ஐம் அ டிபெண்டன்ட் பர்சன். அம்மா அப்பாவோடையும் சரி, அர்ஜுனோடையும் சரி. அப்போ இவளோடையும் சண்டை போட்டோன்னா அதுக்கு முன்னாடி மற்ற எல்லாரோடையும் சண்டை போட்டிருந்தேன். யாருமே இல்ல, சடனா உட்கார்ந்து அழுதானிக்கு பக்குன்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் வந்து ஒண்ணுமே இல்ல, அழாதானே இப்படி அணைச்சாரா, அவ்வளவுதான். அவர் டிஷர்ட்லாம் பாவங்க கட்டி புச்சிய மூக்கு சொல்லி எல்லாம் அவர் டிஷர்ட் மேல நானே தொடச்சிட்டேன். டோன்ட் லீவ் மீ, எனக்கு அது ரொம்ப ஒரு அவரை பிடிச்சோன்னே வீட்டுல இருந்து யாரோ வந்திருக்காங்கன்ற மாதிரி பகு பகுன்னு அழுது. ஐ வாண்ட் டு கோ ஹோம், ஐ வாண்ட் டு கோ ஹோம்னு சொல்றேன். பேனிக் அட்டாக், ஆங்ஸைட்டி அட்டாக்லாம் வந்துருச்சு. என்ன நான் சொன்னேன் சென்ட் மீ ஹோம், என்ஃப், ஐ வாண்ட் டு கோ ஹோம்னு. என் கூட சண்டை போட்டாங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து என்னோட சின்ன பையன் தான். அவன் வந்து சொன்னா டோன்ட் க்ரைன்னு. என் தலை வந்து 3 மணி நேரத்துக்கு மேல நான் அழுதுந்தேன். ஸோ ஐ ஸ்டார்ட் கெட்டிங் பேனிக் அட்டாக். அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லை. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. டாக்டர் பார்த்தோன்னே தான் சொன்னாரு, டேப்லெட் கொடுத்து. ஸோ அந்த பையன் வந்து என்ன ரொம்ப வீங்கி போச்சு எல்லாம் இதெல்லாம். ஸோ வந்து என் தலை அமைக்கினான். தேங்க்யூடா, உன் கூட எல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன்ல, பட் தட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஷவுட் அட் மீ, என்ன திட்டு அப்படின்னு. ஏய் அப்படியெல்லாம் நீ தப்பா நினைச்சுக்காத, நீ அழுதா நீ ப்ரோமோ, நான் உனக்கு தலை அமுக்குனா நானும் ப்ரோமோல வருவேன். அவதான் நினைச்சது ஐயோ அப்ப அர்ஜுனுக்குலாம் நான் இன்னும் கோவில் கட்டலாம்னு தோணுச்சு எனக்கு. சோ அந்த மாதிரிலாம் ஆகும்போது there were certain times when I went low, I was getting homesick. வெளியே இருந்தா கான்டாக்ட் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். இது முடியல, அப்படியே எழுத்துன்னு போனா 97 டே என்னோட எவிக்ஷன் நடக்குது. அப்படி வர வெளியா சந்தோஷமா வந்தீங்கன்னா ஜாலியா வெளில போயிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு ஜாலியா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். 15 weeks show, 14 weeks I was there. 15th week finale அப்போ வெளிய உட்கார்ந்திருந்தேன். ஆமா, yes. So I told Salman sir, 15 weeks I wanted to see you. Actually 50 days, 15 weeks I'm seeing you. Okay, enough sir. இது பொதுவா பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வர்றப்ப வெளியில வர்றவங்களுக்கு அந்த இம்பாக்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா நான் என்னோட தமிழ் பிக் பாஸ்ல மீட் பண்ண 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ அந்த ட்ராமா வந்து ஃபேஸ் பண்றாங்க, அது கொடுத்த நெகட்டிவிட்டியில. பட் ருத்திகாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததாகவும் அப்படி ஒன்று விஷயம் நம்மளை பாதிச்சதாகவும் எதுவுமே கிடையாது. மொத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு வந்த ஒரு இதுவா இருந்தது. அது எப்படி இல்லடா இல்ல அப்படி தெரியுதா எங்களுக்கு ஒரு வேளை? ஆமா, ஆக்சுவலா எனக்கு பயங்கர மென்டல் ட்ராமா. ஓகே, சோ என்ன கைண்ட் ஆஃப் என்னன்னா அவ்வளோ நான் பர்ஸ்ட் ஆகி அழுது பேனிக் அட்டாக் ஆங்ஸைட்டி எல்லாம் என்னோட லைஃப்லேயே வந்ததில்லை. அப்படிலாம் அட்லீஸ்ட் நான் வந்து கல்யாணம் ஆகி 14 இயர்ஸ்ல அவ்வளோலாம் அழுததே கிடையாது. ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருந்திருந்தேன் டச் வுட் காட்ஸ் கிரேஸ்ல. ஸோ அந்த மாதிரி சடனா பிரேக் டவுன் ஆகி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டைனோ. அங்க நம்ம தமிழ் பிக் பாஸ்ல அட்லீஸ்ட் எப்படின்னா அந்த வானம் தெரியும்ல, கார்டன் ஏரியா, அங்க வானம் கூட தெரியக்கூடாதுன்னு சன்லைட் வரும், அந்த ஷீட் போட்டு. சோ ஒரு இடத்துல அந்த ஷீட் நாள் போக போக கிழிஞ்சிருச்சு. நான் அந்த இடத்துல போய் சும்மா அப்படி நின்னுட்டு இருப்பேன், பைத்தியம் மாதிரி இல்ல, பைத்தியமே தான். பாத்ரூம்ல அண்ட் யூனோ பாத்ரூம் உள்ள போய் அந்த ஷவர் ஆன் பண்ணி அழுவேன். ஏன்னா பாத்ரூம் உள்ள there are mics. மைக் இருக்கும். நம்ம அழுறதுலாம் கேக்கும். அத வச்சுதான் சொல்லுவாங்க பாத்ரூம்ல குமரி எழுத சுத்திகா மைக் இருக்கும். ஷவர் கிட்டே மைக் பார்க்கலாம். ஓகே, சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்னால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, யாருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு தான் பெரிய இதுவா இருந்ததா? ஃபுட்டு தான். பட் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டெய்லி அந்த தால் ரைஸ் கிடைக்கும், அப்புறம் ஹோம் ஃபுட்டு சப்பாத்தி கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ நல்லா இருந்தது ஒரு மாதிரி, அதெல்லாம் ஓகே. பட் சில டைம்ஸ் ஒண்ணுமே இல்லாதப்போ அந்த எப்படி சொல்றது எலிங்க நிறைய வந்துருச்சு. அப்போ அந்த டிரால எல்லாம் எலியோட கக்காலாம் இருக்கும். என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள எப்படி? அது ஃபுல்லா காடுங்கிறதுனால அது நாங்கெல்லாம் கிளீன் பண்ணி எவ்வளவு நீட்டா வச்சு போனா வரும். Everything got onto me.
ஓகே. அப்புறம் ஒரே டாய்லெட் 23 பேர். ஒரே டாய்லெட்ல அங்க இங்கயாவது ஒரு மேன் ஒரு பாய்ஸ்க்கு ஒரு கேர்ள்ஸ்க்கு நாங்களே பிரிச்சுட்டோம். அண்ட் குளிக்கிற இடமும் அதே மாதிரி 1 பாய்ஸ் 1 கேர்ள்ஸ் பிரிச்சுட்டோம். ஸோ எல்லாமே என்ன போட்டு சஃபகேட்டிங்காக வெளியே வந்த உடனே ஐ வாஸ் ஹேவிங் த ட்ராமா யூனோ. சின்ன சின்ன விஷயத்துல ஐ ஸ்டார்டட் பிக்கிங் ஃபைட்ஸ். அப்போ அர்ஜுன் நியூ திஸ் இஸ் நாட் யூ. ஓகே. அண்ட் சின்ன சின்ன விஷயத்துல டிப்ரெஸ் ஆயிடுவேன். அவ்வளோ லவ் கிடைக்கும் வெளியே. ஹீ செட் பிக் பாஸ் போயிட்டு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது பெரிய விஷயம். எஸ். ஓகே. அண்ட் அங்கே எவ்ரி ஒன் ஹவ் மேட் மிஸ்டேக்ஸ். ஆனாலும் நீ அந்த நல்ல பேர் கிடைக்கும் போது கூட இல்லை நான் வந்து இந்த இந்த இது செஞ்சிருக்க கூடாதோ அப்படி யோசிக்கிறது. ஏன் அதை யோசிச்சு குமரி குமரி அழுற? அங்கே மட்டும் இல்லை, அதுவும் இல்லைன்னா நான் அந்த விஷயம் தப்பா செய்யலைன்னா அப்போ ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும்ல. ஆர் யூ மேட்? நோ ஹியூமன். 97 எபிசோட பார்த்தீங்களா உட்காந்து? நோ, ஐ கேம் அவுட். நமக்கு நான் திருப்பியும் பார்க்க மாட்டேன், ட்ராமாவில் போயிடுவேன். ஸோ ஐ வாண்ட் அண்ட் ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி வெளியே ஹாப்பியாக இருக்கிறது காரணமே அவன் தான். மேபி எனக்கு அந்த ட்ராமா ரொம்ப நாள் இல்லாததுக்கு காரணம் அர்ஜுன் தான். சூப்பர். அப்படியே மாற்றி விடுவான். ஃபர்ஸ்ட் வந்து காஃபி குடிச்சிங்க அப்படின்ற மாதிரி நிறைய டன்னா குடிச்சேன். இப்போன்னா செய்வீங்க எக்ஸ்ட்ரா காஃபி போடுங்கடா. நான் கூட உங்களுக்கு காஃபி தான் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு காஃபின்னா நோ சொல்ல மாட்டாங்க. குடிச்சிட்டே வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஐ வென்ட் இன்டு டிப்ரெஷன். புரியுது. பட் ஓவர் கம் பண்ணிதான் கொஞ்சம் லோவா இருக்கும் போது ஹீல்ஸ் என்னை டைவர்ட் பண்ணிடுவான். பிசினஸ் ஒர்க் ஏதாவது கொடுத்துருவான் நிறைய. சரி சரி இப்போ இதை பண்ணி கூட எனக்கு ஹெல்ப் பண்ண. ஆக்சுவலா எனக்கு அதுல ஹெல்ப்பே தேவைப்படாது. பட் டைவர்ஷன் நம்ம ஒரு நியூ பிராண்ட் திறக்கலாமா, இப்போ நியூ ஸ்டோர் ஓபன் பண்றோம்ல, ஸ்டோர் ஓபன் அதுக்கு வந்து டிசைன்ஸ்ல கூட இன்டீரியர்ஸோட பேசுறியா, புரியுது. அப்படியே டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போய் நான் எப்போ அதை விட்டு வெளியே வந்தேன்னு எனக்கே தெரியல. நைஸ். ஸோ டைவர்ஷன் தான் ஒன்லி. ஏன்னா பெரிய அது ஒரு பாசிட்டிவான டைவர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ராமாஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடும். தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு தனக்குன்னு ஒரு பெரிய பாசிட்டிவான மக்களை சம்பாதித்த ஸ்ருத்திகா பாலிவுட்டில் போய் அங்கே பெரிய ஃபேன்ஸை சம்பாதிச்சது. அந்த மக்களுடைய அந்த அரவணைப்பு எப்படி இருந்தது? நான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் என்ன எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் நான் வெளியே வந்தோன்னா அர்ஜுன் சொன்னா ஃபர்ஸ்ட் டே தான் நான் பீதியில் இருந்தேன். அப்படின்னா ஏண்டா அப்படின்னா நீ சல்மான் சாரோட பேசும்போது எந்த அளவுக்கு நீ வலிஞ்சிருந்தேன்னா அந்த ஊர் மக்கள் வந்து காமெண்ட் செக்ஷன்ல ஷீ இஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி பயங்கர கமெண்ட்ஸ் அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் உன்னை சேவ் பண்ணது நான் போய் தட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து யாரோ உன்னோட CWC கிளிப்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. தலைவியா தெரியுமா? This is how she speaks. அவங்க பேசுற விதமே ஃபைட் பண்ணாங்க. அப்படி எல்லாம் சொல்லும்போது நான் ஒரு மீம் பார்த்தேன். என்னடா ஒரு நாளைக்கே அசந்துட்டீங்க 6 மாசம் ஒரு ஷோல அப்படின்னு சொல்லி எபிசோடு மொத்தத்தையும் அந்த இதை 3 வந்து டேக் பண்ணி ஒரு பசங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் நான் நார்மலா ஹார்ட்ல இருந்து தேங்க்யூ சொன்னா பத்தாது. லங்ஸ், லிவர், கிட்னி, நர்வ்ஸ், நரம்புகள் எல்லாத்துல இருந்து தேங்க்யூ. ஏன்னா யார் பண்ணுவால நம்ம ரிலேஷன்ஸே நம்மள உட்காந்து பார்க்க மாட்டாங்க. யாருன்னா தெரியாதவங்க தான் செம்ம. ஸோ அந்த மாதிரி இருந்து அப்புறம் அர்ஜுன் சொன்னா நீ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 40-50 days ஃபுல் ப்ரோமோஸ்ல நீ தான் இருந்த. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு த தேங்க்ஃபுல் டு த சேனல் கூட. ஏன்னா அந்த மாதிரி ஒரு புது முகம் வரா அவளை வந்து நீ ப்ரோமோல ஃபுல்லா போடணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கும் போது அப்ப வந்து அவங்களும் என்ன எப்பயோ ஏதாவது ஒரு விதத்துல தூக்கி விட்டுருக்காங்க. அண்ட் அந்த ஊர் மக்கள் அதுக்கப்புறம் என்ன எப்படி இது பண்ணாங்கன்னு அவங்க they started saying this is how she is. ஸோ அவங்க கூட அங்க வந்து எனக்கு 2 இதுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. ஃப்ரெஷ் ஃபேஸ் டெலிவிஷனுக்கு 2 அவார்ட்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வெல்கம் பண்ணது அதுக்கப்புறமா நான் அக்செப்ட் பண்ணி ஓகே. ஆமா, அப்புறம் கோவில் போனப்பெல்லாம் நிறைய பேர் உங்களை வந்து பார்த்து அர்ஜுன் பையா கேசே ஹே அப்படின்லாம் கேக்குறாங்க. அவ்வளோ ஸ்வீட்டா. என்னது எனக்கு டெல்லியில ஐ டோன்ட் நோ வை எனக்கு டெல்லி அதுக்கப்புறம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. சென்னையில எனக்கு என்ன லவ் கிடைக்குதோ அதே மாதிரி எனக்கு டெல்லியில போகும்போது ஏர் ஹோஸ்டஸ்லாம் எனக்கு நோட் எழுதி கொடுத்தாங்க. மை மதர் லைக் யூ a lot. அதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஊர் பேர் தெரியாத ஒரு ஊர்ல இவ்வளோ
இது வருது ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங். அதுதான் சரி இன்னும் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வந்து ஓப்பன் அப் ஆச்சு? எனக்கு ஆக்சுவலா அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு ஹிந்தி ஷோ தான் கேட்டாங்க, லாக் இன் ஷோ. ஓகே. அது வந்து ஜி டிவி தான், ஓகே, கலர்ஸ் இல்ல. ஓகே. ஜீல வந்து ஒரு லாக் இன் ஷோ கேட்டிருந்தாங்க. அதே சமயத்துல தான் ஜீல வந்து நான் ஒரு ஷோ ஆஸ் அ ஜட்ஜா சைன் பண்ணேன் இங்க நம்ம ஊர்ல. ஏன்னா ஐ வாண்டட் டு டு தமிழ். குக் வித் கோமாளிக்கு அப்புறம் ஆல்ரெடி பிக் பாஸ் ரொம்ப கேப் ஆயிடும்ல. அண்ட் தமிழ் வந்து நம்ம இன்னும் கண்டென்ட் எனக்கு ஈஸியா வரும்ல, பேசுற ஸ்லாங் எல்லாமே. ஸோ தமிழ் ஷோ டெஃபினட்டாக எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ரியாலிட்டி ஷோ தான். ஸோ அதனால எனக்கு ஜீல வந்து ஜட்ஜாக கூப்பிட்ட உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே ஓகே பண்ணுறேன் அப்படின்னு. பட் அண்ட் அந்த டைம்ல தான் எனக்கு லாக் அண்ட் ஷோ அங்கே ஜி ஹிந்தியில் கேட்டிருந்தாங்க. பட் நான் சொன்னேன் ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்து 2 months தான் ஆகுது. ஐ எம் ஸ்டில் ஃபேஸிங் த ட்ராமா. ஏன்னா அங்கே வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு அவங்க ஆக்டிங் வேணும்னு அவங்கவுங்க ஊரை விட்டு மும்பையிலேயே தனியா ரூம் எடுத்து பல வருஷமா ஸ்டே பண்ணி ஆடிஷன்ஸ் கொடுத்து பழக்கம். எனக்கு அப்படி பழக்கமே இல்லை. பிளஸ் ரொம்ப ஏங்கி போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி அவ்வளோ திருப்பி வந்தோடனே 1 month கேப்ல இன்னொரு லாக் இன் ஷோவா? வேற ஏதாவது ஷோ வித்வுட் லாக் இன், போன்லாம் கொஞ்சம் வச்சுட்டு அந்த மாதிரி நான் கூட ஐ வில் டூங்க. இமிடியேட் லாக் இன், ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் அப்படின்னு ஒன்னு. பட் அந்த ஷோ அப்பேரண்ட்லி டிட் வெரி வெல். சீரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க. பட் நான் அது ஆடிஷன் கூட போல. ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. என்ன சீரியல் தெரியுமா, என்ன ரோல் தெரியுமா? சிவன் பார்வதியோட சீரியல், சிவனோட சீரியல். அதுல பார்வதி தேவி ஹீரோயின் கேரக்டர், ஹீரோ வந்து சிவன். நான் சொன்னேன் ஆடிஷன் கூட. பட் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அங்கெல்லாம் 25 days ஷூட் நடக்குமா, மும்பையே பேஸா அப்புறம் ஆயிட மாதிரி. அதுவும் அவங்க வந்து ஆடிஷன் தான் கூப்பிட்டாங்க, ஃபுல்லா கன்ஃபார்ம்லாம் கிடையாது. அந்த ஒரு PR மூலியமா ஆடிஷன் இஸ் ஹேப்பனிங். தே செட் அந்த சிவன் பார்வதி அந்த ஃபீச்சர்ஸ்க்கு யூ வில் செட். பிளஸ் சிவன்னா we want some our heroes already கொஞ்சம் மெச்சூர் இதுன்னு. சோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க தான். பட் நான் ஆடிஷனே அட்டென்ட் பண்ணல. ஏன்னா 25 days have to stay there. பிசினஸ் இங்க, தொழில் இங்க, RF ஸ்கூல் இங்க, எல்லாமே ஒர்க்னா போயிட்டு வரலாம். சீரியல்லாம் சொல்ல முடியாதுல 3 years 2 years அப்படின்னா இப்போ டோட்டலா அங்கேயே இருக்கிற மாதிரி. ஐயோ எனக்கு என் சென்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இதுவே ப்ரொஃபஷனா இருக்கிறவங்களுக்காவது ஓகே. பட் நமக்கு என்னோட மெயின் ப்ரொஃபஷன் என் பிசினஸ் தான். ஸ்கின் கேர் இப்ப 8 years ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னோட மெயின் பூவா போடுற பிஸ்னஸ். ஓகேயா. ஸோ அதை விட்டுட்டு ஹவு கேன் ஐ இல்ல போயிட்டு வர மாதிரினா ஓகே. ஷூட் இல்லாதப்போ சென்னையில இருக்கலாம் அப்படின்னா ஓகே. கண்டினியூஸா நல்ல டிசிஷன். சோ அண்ட் அப்போ வந்து நான் ஜி தமிழ்ல இங்க ஷோ சைன் பண்ணும்போது தான் they diagnosed me with this problem. இப்போ சர்ஜரி. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஷோ நடுவுல விட்டு வந்ததே. அதுல பாதியில வந்தீங்கல்ல? பாதியில ஃபர்ஸ்ட் எபிசோட் தான். முதல் எபிசோட்ல ஓகே ஒரு எபிசோட் தான். 2வது எபிசோட் கூட போக முடியல. அன்னைக்கு தான் எனக்கு அந்த இஷ்யூ பயங்கரமா ஓவர் ப்ளீடிங் மாதிரி ஆகி உடனே ஸ்கேன்லாம் எடுத்து இமீடியட் சர்ஜரின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்பதான் வெளியே வந்து உங்க இன்டர்வியூ தான். எஸ். ஸோ கீப் இன்ஸ்பைரிங். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் அது நல்லதாவே உங்களுக்கு அமையட்டும்னு சொல்லிட்டு இந்த எபிசோட தேங்க்யூ. ஓகே.